உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எக்ஸாக்டா அப்படியே தனுஷோட ஜெராக்ஸ் மாதிரி பண்றாருப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் எல்லாருமே ஆப்வியஸா சொல்லியிருப்பாங்க. பட் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஆமா, அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர். ஆமா, அவர் மாதிரி ஜெராக்ஸா பண்றது சொல்றது கண்டிப்பா அது காம்ப்ளிமெண்ட். நம்ம அவர் பண்றது தான் நம்ம அவர் நடிச்சு காட்டினா நம்ம. ஸோ அவங்க அப்படி சொல்றதால நான் எப்படி எடுத்துக்கணும், ஓகே அப்போ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் எல்லாரும் பயந்தாங்க, செல்வா சார் வராரு அப்படின்னு. அவர் வீட்டுல பாசமா இருப்பாரு, ஏன் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க நான் பாக்குறேன். எல்லாம் பார்த்தா தலைவர் வந்து பாதவே எனக்கு அள்ளுட்டுருச்சு. ஐயோ, லவ்ல என்னதான்டா பிரச்சனை? லவ்ல பிரச்சனை இல்லை சார், லவ்வே பிரச்சனை தான். How was experience working with Pavish? Pavisha, it was good working with Pavish. He's so comfortable on set. அப்படியா ப்ரோ? Yeah. அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவங்களோட டான்ஸ் ஆடும்போது லைட்டா பயமா. அப்படியா? அவங்க டான்சர். ஆமா, குச்சிப்புடி தானே. அவங்க குச்சிப்புடியா? குச்சிப்புடியோட டீச்சர். நான் ஒரு வாரம் ஆடின ஸ்டெப்பு வந்தாங்க, அவங்க ஆடி காட்டினா வந்து ஆடிட்டாங்க. என்ன அந்த ஸ்டெப் ஒரு வாரமா போட்டு ஆடிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், சுத்தி பார்த்தாங்க. ஓகே, இது வரைக்கும் நான் பிஎட் வளர்த்ததே கிடையாது. ஓகே, வளர்த்ததே கிடையாது. வீட்ல விட மாட்டாங்களா? இல்ல வீட்ல விட வளராது. ஓகே, சோ வளராது. சோ இவர் வந்து எனக்கு கேட்டாரு, ப்ரோ நீ எனக்கு நான் பிளெஸிங்ஸ் வாங்க போகும்போது சார் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் சிவா நான் பக்கத்துல இருந்தாரு. அவர் சொன்னாரு, சார் இவர் எப்படி ஏய் நீ வந்து ஹீரோ ஆனுண்டா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொன்னது வந்து பாரதிதாசா சார் தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேருமே? நல்லா இருக்கும். ஓகே சார், இப்பதான் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல? சார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இப்பதான் வந்திருக்கு, வாவ்னு இருக்கு. ஓகே, அந்த வாவ் அப்படியே ஒரு வேவ் கிரியேட் பண்ணிச்சா நல்லா இருக்கும். ஓகே, சோ லவ்வோல் டைட்டில் ரொம்ப கேட்சான டைட்டில். எனக்கு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. கதை எழுதும் போது வச்ச டைட்டிலா இல்ல எடுத்ததுக்கு கதை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வச்ச டைட்டிலா? இல்ல சார், 2-3 டைட்டில்ஸ் வச்சிருந்தோம். ஸோ அதுல லவ்வோ லவ் இருந்தது. ஸோ லவ் ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் இருந்தது அந்த டைட்டில். லவ்வோ லவ் அவ்வளோ லவ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த உலகமே லவ் வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால லவ்வோ லவ் வச்சுக்கலாம், ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்கும் அப்படிங்கிற. எல்லா கதைக்கும் ஒரு தாக்கம் இருக்கும். இந்த படத்தோட கதைகளோட தாக்கம் எது? உங்க ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல நீங்க கேட்டு யாரோட கதையா? இல்ல இதுல நடக்கிற ட்ராஜடிஸ் வந்து எனக்கு லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஆனா சம்பவங்கள் வேற. ஓகே, அந்த சூழல் வேற, கதை நடந்த கதாபாத்திரங்கள் வேற. அந்த ட்ராஜடியை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கிரெடிட் கார்டால என்ன ஆச்சு, எவ்வளவு தூரம் கோயில் நம்மளோட வாழ்க்கை அப்படி ஒரு நாள் எப்படி மாறிச்சுங்கிறத நான் கிரெடிட் கார்டில் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த பெயின் வந்து என்னை வந்து ஒரு 7-8 வருஷமா இன்ன வரைக்கும் தூங்க விடவே இல்லை. ஓகே, இன்னமும் துரத்திட்டே இருக்கு. ஸோ ஒரு கடன்ங்கிறது வந்து நம்ம எவ்வளோ எந்த கடனும் நம்ம கேட்டு வாங்காம உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா, கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நடக்குது இதுக்கு பின்னாடி. ஓகே, ஸோ அந்த எக்கனாமிக்கல் எமோஷன்ல இன்னைக்கு இருக்க எக்கனாமிக்கல் வேர்ல்டில் நம்ம அந்த எக்கனாமிக் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம எமோஷன்லாம் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோங்கிறது தான் ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணலாம். அதை வந்து ஒரு சைக்கிள்குள்ளே கொண்டு வந்தது தான் லவ். ஓகே, ஸோ அதை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். யார் இன்னைக்கு ஆடியன்ஸ், யாரை வச்சு நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது ஓகே அப்போ இந்த ஜோன்ல வந்து அதை பிளேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ என்னோட பிரச்சனையை ஒரு அழகான ஜோனுக்குள்ள பிளேஸ் பண்ணி பார்த்தேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, ஸோ அதான் லவ். ஓகே, ஸோ ஆஃப்டர் நீக்கு அப்புறம் நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை சூஸ் பண்ண காரணம் என்ன? இல்லை அது ஸோ இந்த படம் நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வரும். அண்ட் நரேஷனே பயங்கரமாக சூப்பராக நரேட் பண்ணார். நல்லா நரேட் பண்ணார். ரொம்ப பயங்கர ஃபஸ்ட்டு என்ன இந்த இதுக்குள்ளே காமெடி பயங்கர நடக்கிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும் ரொம்ப காமெடியாக இருந்தது. அண்டு ஒரு கான்செப்டில் ஒரு லவ் இருந்தது. அண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஐடியா. ஸோ ஐ லைக் இட் அண்ட் ஐ செட் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு. பட் நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்கல்ல கண்டிப்பாக. அப்புறம் நிறைய படம் வந்து நிறைய நியூ டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்களா அவங்கள? ஆமாம், அது நிறைய பண்ணாங்க. எவ்வளோ கதைகள்ல சூஸ் பண்ணீங்க? எத்தனை கதை கேட்டதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணீங்க? அது நான் கணக்கு பண்ணல. ஏன்னா கதை கேட்க நம்ம வேலை நாட்கள் நம்ம எண்ண மாட்டோம்ல, அதனால நான் அப்படி எண்ணல. ஓகே, பட் ஆனா இது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அண்ட் நிறைய கதைகள் நான் ஓகே சொன்னேன். பட் ஆனா இது ஃபர்ஸ்ட் நடந்ததால இது இப்போ ரிலீஸ் ஆகும். ஓகே, பட் அடுத்த கமிட்மெண்ட் கெஸ்ட் சொல்லி தான் வச்சிருக்கீங்க.
ஆமா அட்டாக்கர்னு ஒரு படம். ஆமா ஆமா அதெல்லாம் அப்ப நீக்கு அப்புறமே கேட்ட கதைகள் தான். ஆமா எல்லாமே ஒரே டைம்ல கேட்ட கதை. டைம்ல கேட்ட கதை தான். ஓகே ஓகே. ஸோ திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ரைட்? Yes. So how was experience working with this team? It was very nice experience. Like, yeah, as you said, Tamil. This is my first film in Tamil. Okay. Working with so many great artists in the first film itself is very nice, and every day is a very different kind of learning working with them. Okay. I'd be Ravi Kumar sir, Selvaraghavan sir, Pavish, and Anita ma'am. Everyone. It was very good working with. Okay. Them. You watched any of before films? I think Ravi Kumar sir, Selvaraghavan sir movies. You watched, right? Yeah, I think you watched Savanji Rainbow Colony in Telugu, right? yes, of course, in Telugu only. Yeah, okay. So how was experience working with Pavish? Pavisha. It was good working with Pavish. He's so comfortable on sets. He's very kind, definitely. He's having so much of patience. Okay. It's very அப்படியா ப்ரோ? Yeah. அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ எனக்கு இந்த கான்செப்ட்ல வந்து ஒரு கிரெடிட் கார்டு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அசால்ட்டா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மேனை வச்சு இந்த கதையை நீங்க சொல்லியிருந்துருக்கலாம். எடுத்திருந்தாலும் ஒரு மிடில் ஏஜ்டா ஒரு கதை நீங்க ரைட் பண்ணிக்கலாம். பட் இந்த கான்செப்டே பிடிச்சிருந்து ஒரு லவ் பண்ற கிரெடிட் கார்டை வச்சு என்ன இது பண்றான்னு சொல்லிட்டு இந்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்பீங்க, பட் அவுட்கம்மா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கனெக்டாக இருந்தது. சரி, நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் விஷுவல் பார்த்துட்டேன். ஸோ மற்றவங்க தான் அந்த விஷுவல். ஓகே. ஒன்ஸ் ஒரு விஷுவலுக்கு அப்புறம் தான் ஒரு ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரைட்டிங் அப்புறம் விஷுவல் வந்து மற்றவங்களுக்கு தான். ஓகே. அஸ் அ கிரியேட்டராக ஒரு விஷுவல் ஓடும். அந்த விஷுவலை தான் நம்ம வந்து செல்லுலாய்டு தான் நான் வந்து ஐ மீன் எழுத்தா வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதை வந்து மறுபடியும் ப்ராக்டிக்கலாக ஒரு செல்லுலாய்டுக்குள்ள கமிட் பண்ணும்போது இதை எவ்வளோ தூரம் கன்வெர்ட் பண்ணுறோம், அதை எவ்வளோ தூரம் வந்து கான்ஃப்ளிக்டாக எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும், எதிரில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும், அவங்கள இந்த கதைக்குள்ள எவ்வளோ தூரம் கொண்டு வரேன்னு பார்க்கும்போது படம் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. எப்படி பவிஷ் இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பார் நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து இல்லை உங்க மைண்ட்ல வேற ஒரு ஹீரோ இல்லை. ஆக்சுவலாக ஹீரோஸ் வந்து பொதுவாகவே நமக்குள்ள நினைஞ்சது இந்த பாய் த நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து அதை கூட நெக்ஸ்ட் டோர் கூட பார்க்கல. எல்லா பையனும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பையனா பார்க்கணும், பக்கத்து வீட்டு பையனா பார்க்கறது ஒரு பேட்டர்னா, என் வீட்டுக்குள்ள இருக்கிற பையனை பார்க்கறது ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த கதை எழுதும் போது அந்த பையன் என் வீட்டு பையனா தான் பார்க்கணும் தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வந்து பவிஷ் ப்ரோக்கு மீட் பண்றதுக்கு முன்னாடி செல்வா சார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் கதை சொன்னேன். ஸோ பவிஷ் ப்ரோ அப்போ நாங்கள் மீட் அப்போ இல்லை, பவிஷ் ப்ரோ தான் வரப்போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கதை பண்ண வந்து இந்த கதையில ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு, அவர் தான் சென்டர் கேரக்டர். இந்த கதையில ரைட் லெஃப்ட் வந்து ரெண்டு பக்கத்தை அனலைஸ் பண்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து நான் யார்கிட்ட சொன்னா ஒரு கரெக்டான இது போகணும் போது எனக்கு செல்வராகவன் சார் பிடிச்சிருந்தது. ஸோ செல்வராகவன் சார் தான் இந்த கதைக்காக நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண ஆக்டர் வந்து செல்வராகவன் சார். ஓகே. ஸோ செல்வா சார்ட்ட கதை சொல்லும்போது அவருக்கு யார் ஹீரோ என்னன்னு கேட்கல, பேனர் கேட்டாரு, நான் எங்க இருந்து ஃப்ரெம் என்னோட ஃப்ரெம் கேட்டாரு, கதை கேட்டார், நான் இந்த படத்துல பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அப்புறம் செல்வா சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் ஒர்க் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ப்ரொடியூசர் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும் பவிஷ் ப்ரோ கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லுங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் நீக்ல பார்த்த பவிஷ் ப்ரோ வந்து டோட்டலாவே வேற ஒரு கிளீன் ஷேவ்டு இது மாதிரி இருந்தது. ஓகே சார், வை நாட், தனு சார் இருந்து வராங்க, அது நம்ம செல்வராகவன் சார்ட்ட இருக்கும், முதல்ல அவர் நம்மள ஓகே பண்ணுவாராங்கிறதான் இது வந்து. அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ண போனோம். ஸோ நான் மீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீக்கும் நான் மீட் பண்ணும்போது இந்த பவிஷோட லுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இந்த லுக்ல இல்லை. ஓகே. இப்போ இந்த லுக்ல இல்லை, ஆனால் லுக்கு மாறி இருந்தது. அப்போ ஓகே. ஸோ கதை சொல்லும் போதே ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும்ல. ஸோ கதை சொல்லி முடிச்சு ஷேக்கன் பண்ணிட்டு நம்ம வெளில வரும்போதே ஓகேடா தட்டிட்டோம், கிட்டத்தட்ட ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி எல்லாமே பாசிபிளாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டர்ல இந்த கதாபாத்திரம் ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பையன். ஸோ ஆல்ரெடி ஒரு வந்து அந்த நீக்ல எந்த லோயர் மிடில் கிளாஸ் பண்ணியிருந்தாலும் பட் இஸ் அ செஃப், ஒரு கிளீன் அண்ட் இதுவாக அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். இவர் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னும் போது கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஒரு ஏல சில ஃபோட்டோஸ் போட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்தா ஓகேவா இருக்கும்போது காஸ்டியூம் வந்து கெட்ட பியர்ட்ல இருந்து எல்லாமே வச்சு கொடுத்தோம். ஓகே. பர்ஃபெக்டா வந்தாரு தலைவர். ஸோ அதுதான் அப்பதான் யோசிச்சோம். ஸோ அந்த ஸ்கூல் எங்கேருந்து வராங்களோ அவங்க இப்போ நம்ம நினைச்சதுல 10% ஜாஸ்தி, ஒரு 10% கம்மி இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குற இது வந்து பவிஷ் போயிட்ட 2வது படத்துலயே இருக்கு. ஓகே. மேபி பெரிய உயரங்களுக்கு தலைவர் போவாரு. ஓகே. ஸோ நீக்கில் பார்த்தப்போ வந்து ரொம்ப அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நிறைய லுக்ஸ் மாற்றிருந்தது.
நீக்கு முன்னாடி நீங்க இருந்திருப்பீங்கல்ல, அதுக்கு நீங்க நிறைய மாறிட்டீங்க. நீக்கு நடிக்கிறதுக்காக நிறைய வெயிட் லாஸ் நிறைய பண்ணீங்க. ஆமா, நிறைய பண்ணேன். ஓகே, ரொம்ப சப்பி கிட். ஓகே, வந்து நான் அதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் தனுஷ் சார், அதுக்கும் நான் தனுஷ் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, அவர் வந்து என்ன இதுக்காக வெயிட் குறைக்க சொல்ல, ஜென்ரலாவே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஓகே என்ன வெயிட் குறைக்க சொன்னாரு. நான் வெயிட் குறைச்சேன். அது எனக்கு டெய்லி டு டெய்லி லைஃப்லேயே எனக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ அது ரொம்ப ஓகே. ஸோ ஆஃப்டர் நீக்கு அப்புறம் வந்து திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல? நடுவில் சாப்பிட்டேன், திரும்பி ஒல்லியா நீங்க? ஓகே. ஸோ இந்த கேரக்டரோட மேக் ஓவரா பார்க்கும்போது நீக்கும் இதுக்கும் பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. லுக் வைஸ் ஆகட்டும், பாடி ஆகட்டும், எல்லாமே. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த ஒரு காஸ்டியூம், ஐ மீன் அந்த ஃபார்மல்ஸ்ல அவங்கள பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? ஸோ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் பியர்ட் வளர்த்ததே கிடையாது. ஓகே, வளர்த்ததே கிடையாது. வீட்டில் விட மாட்டாங்களா? இல்லை, வீட்டில் வளராது. ஓகே, அது ஸோ வளராது. ஸோ இவர் வந்து எனக்கு கேட்டாரு, ப்ரோ நீ எனக்கு நல்ல ஒரு லைட்டாக ஒரு பியர்ட் மாதிரி எனக்கு வளராத, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 3 மாசம் விட்டேன். ஷேவ் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டேன். அது ஒரு மாதிரி அரைகுறையா வளர்ந்தது. அதை அவங்க ட்ரிம் பண்ணி இது பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்றதா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் பெரிய பையனா காட்டுறதுக்காக. ஓகே. ஸோ அதனால டைரக்டர் கேட்டதை நான் இங்க கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ ஹவ் வாஸ் அ லவ் சீக்வன்ஸ் இன் திஸ் மூவி? எப்படி, ஐ மீன் அது எப்படி இருக்கும் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது? உங்களுக்கு அந்த ஃபீல் புரியுதா? See, it's more like a Gen Z. We all know that it's a Gen Z story. Okay. But the character, I mean, the girl in the movie, her mind is Gen Z, but her heart needs Raghuvaran. Oh. Yeah. So, you'll all find that the battle between her mind and heart, that's it. And yeah, the opposite, I mean, like, yeah, you just watch the film. Okay. In teaser, there was one sequence in theater. You are eating so much of snacks. Is it real? For the scene, I had so much of food. Okay. And yeah, what I said, Gen Z mindset. That's it. Okay. So, இப்போதான் எனக்கு தெரியும் ரகுவரன் சொன்னது ஸ்ட்ரைக்கே ஆகுது. அதோட ரெஃபரன்ஸ் தானா? இல்ல, அதோட ரெஃபரன்ஸ் ஆக்சுவலா நான் வந்து இவர்கிட்ட கதை சொல்லும்போது நான் சிவான் தான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ மோஸ்டாவே தமிழ் சினிமால கதை எழுதும்போது சிவானாலே அது இட்டுக்கான ஃபார்வர்ட் குஷியில இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து ஹிட் ஃபார்மட். ஸோ நான் தான் சிவான் வச்சுட்டோம். ஓகே, சரி, ஓகேன்னு வச்சுட்டு நாங்கள் கதை பண்ணும்போது ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பையன் ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பையன் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவன் அழகானவனா தெரியணும். அவன் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் அழகானவனா இருக்கணும் போது அந்த பையனுக்குள்ள அத்தனை கேர், அவர் கோபமா இருக்கும் போதும், கஷ்டப்படும் போதும், சண்டை போடும்போது அவர் அழகா இருக்கணும்ன்றதுனால எங்களுக்கு ரகுவரன்ங்கிற நேம் வந்து கிராக் பண்ணோம். ஸோ ரகுவரன் கிராக் பண்ணிட்டுன்னு பார்த்தா ஏங்க இது வந்து விஐபி தனுஷ் சாரோட நேம் போது இல்லை ஃபார்வர்ட் என்ன பிரச்சனை, நம்ம ரகுவரன் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போனேன். ஆக்சுவலா ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷனுக்கு எதுக்கு வரும்போது ப்ரோ இது மாதிரி ரகுவரன் வைக்கலாமா ப்ரோ அப்படின்னும் போது என்கிட்ட சொன்னாரு, ப்ரோ நான் ஆக்சுவலா ஒரு டைரக்டர் இல்லையா, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்காரு, 2 லைன் சொல்லியிருக்காரு. ஓகே. சோ அதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் போட கேரக்டர் பேரு ரகுவரன் ப்ரோன்னு என்கிட்ட சொன்னாரு. ஓகே. நான் ஆல்வேஸ் நம்ம அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணோம். நான் கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அது நான் கேரக்டர் பேர் ரகுவரன்னு நான் வச்சேன். ஓகே. அதனால எனக்கு ஒரு சென்டிமெண்டல் கனெக்ட் மாதிரி. ஓகே. ஸோ இதே சில ரோல தான் வந்து இங்க என்ட்ரு ஆகும்போது தான் பேசிக்கிட்டோம். சரி சொல்லி பார்ப்போம் அவருக்கு ஓகேன்னா, ஏன்னா எனக்கு பிரச்சனை ரகுவரன் வைக்கிறது, வேற ஹீரோனா இதுதான் சார் நேம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரகுவரன் வீட்ல இருந்தே ஒருத்தர் வரும்போது நான் ரகுவரன் வச்சா அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும் இல்லையா. ஓகே. ஸோ அதனால ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ நான் என் படத்துல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் ரகுவரன் ஒன்னாரு. அப்படிதான் ரகுவரன் வந்ததே தவிர வாண்டடா வந்து இது அந்த பிளான் இல்ல. ஓகே. திருச்சிட்டம்பலம் படத்துல நீங்க அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணீங்களா? ஆமா. ஓகே. நீங்க கென் எல்லாமே ஒரே கேங். ஆமா. ஓகே. அப்ப ரீசெண்டா தான் பாரதிதாஸ் சார் நம்மள வந்துட்டு போனார், பெரிய இயக்குனர். அதாவது அவர் பண்ண நிறைய ரோல்ஸ் வந்துட்டு இன்டென்ஸ் நிறைய இருக்கும். திருச்சிட்டம்பலம் மாதிரி ஒரு கடைசி கழகத்துல ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க நீங்க செய்தி கேட்டோம்? நான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா வந்து நான் என்னை ஃபஸ்ட்டு வந்து நான் போய் ஆல்வேஸாக நம்ம சினிமா வந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அவரை விட பெட்டராலே கிடையாது போய் பிளெஸிங்ஸ் வாங்குறது.
ஸோ நான் பிளெஸிங்ஸ் வாங்க போகும்போது சார் எப்படி சொல்லிட்டு சுப்பிரமணியம் சிவா நான் பக்கத்தில் இருந்தார். அவர் சொன்னார், சார் இவர் இப்படி ஃபர்ஸ்ட் சார் ஏய் நீ வந்து ஹீரோ ஆனுண்டா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொன்னது வந்து பாரதிதாசா சார் தான். ஸோ வந்து அந்த சென்டிமெண்டல் கனெக்ட் எப்பயுமே இருக்கும். அண்டு அவர் ரொம்ப பயங்கரமாக நான் மிஸ் பண்ணுறேன். அண்டு செட்டு அவர் எனர்ஜியை வந்து இந்த வேர்ல்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணும். அவர் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். அவர் வந்து அவர் பேசுறத கேட்டாலே ஒரு லைஃப்பை வந்து நம்ம எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு அவர் பேசுறத கேட்டாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபியில் உங்களுக்கு பிடிச்ச படம்? அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஸோ எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு என்னன்னா அவர் தமிழ் சினிமாவுக்கு பண்ணது தான் எனக்கு இன்னும் பயங்கர சர்ப்ரைசிங்காக. ஓகே. ஏன்னா வந்து எங்கள் தாத்தா சொல்லுவோம், ஏன்னா நம்ம அந்த டைம் நம்ம பிறக்கல அவர். ஸோ எங்கள் தாத்தா சொல்லுவார் என்ன பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் பண்ணும்போது அவர் படம்லாம் போய் பார்க்கும்போது வே ஆயிடு ஃபிட்ஸ் டைம் ஆகுது. எனக்கு பர்சனலாக ரொம்ப வே ஆயிடு ஃபிட்ஸ் டைம் ஆகுது. நான் பார்க்குறேன் எப்படி வந்து அந்த டைம்ல வந்து ஒருத்தர் இப்படி எழுதியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்தேன். ஓகே. ஸோ we miss him. I think everyone misses him. Okay. So what was the first Tamil padam you watched? First Tamil film? Yeah, in Tamil. In Tamil? Not in Telugu. Telugu dubbed. Never. Tamil. அப்படி ஒரு படம் பார்க்கவே இல்லை. இனிமேல் தான் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட். லவ் தான் ஃபர்ஸ்ட் படம். Yes, okay. Yeah, I'll watch it this in Tamil. Okay, Telugu dubbed padamna idu. Yeah, I watched. You watched so many films. In Telugu. Yeah, in Telugu I watched so many films. Okay. So what was the one unforgettable experience from this team? Experience, huh? Shooting spot. Every day, like, if I have I mean, like every day is a unforgettable thing for me. Okay. I'll get the scenes before day. For the tomorrow's scene to shoot the scene. I have to prepare the dialogues. Okay. Before day, night, I have to do night out or anything. Whatever I do, tomorrow I have to, the next day I have to learn the dialogues and I have to go to the set. Okay. So, every day was thing okay. for me. Your lip sync was very good. That's why I asked. Lip sync in teaser. Okay. எப்படி கஷ்டமா இருந்துச்சா உங்களுக்கு சொல்றது? இல்ல ஆக்சுவலா எனக்கு தெலுங்கு தெரியுங்கிறதுனால ஓகே. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அவங்க கிட்ட. ஏன்னா அதனால தான் நான் அந்த கான்ஃபிடென்ட் தான் போனேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் லவ்வுக்கு வந்து பவிஷா காசு பண்ணிட்டோம். ஸோ ப்ரொடக்ஷனில் தினேஷ் சாரும் சரி தனஞ்சயன் சாரும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஹீரோயின் வேணுமோ சொல்லுங்க நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ தெரியும் தனஞ்சயன் சார் கேட்டால் சொல்ல போகிறேன். ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு வந்து சம்திங் ஒரு நியூவாக போகலாமேன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு மேலே வந்து எந்த ஸ்டாம்ப் இருந்துடக்கூடாது. ஹீரோயின் அவந்திகான்ற கேரக்டர்ல இந்த ஸ்டாம்ப் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாம்ப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சும்மா நாங்கள் இன்ஸ்டால வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ரீல் பார்த்துருந்தேன். பிஹைண்ட் தி சீன்ஸோட இது பார்த்துருந்தேன். ஓகே. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு கிராக்டா இருந்தது. உடனே டிஎம் பண்ணேன். ஓகே. ஒரு 2 daysல மெசேஜ் பண்ணாங்க. 2 நாள் ஆச்சு. ஆமா 2 days. ஓகே. டிஎம் பண்ண 2 daysல மெசேஜ் பண்ணாங்க. அப்புறம் பேசணும். சரி ஓகே ப்ரொடக்ஷன்ல சொன்னா அவங்களோட இதெல்லாம் காட்டினேன். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா 300 million views, 400 million views in YouTube, Insta YouTube வந்து அவங்க பண்ண சாங்ஸ் எல்லாம் வந்து 300 million எதை தொட்டாலும் 50 million தாண்டி தான் இருக்கும். ஓகே. எப்பரா இது ஓகே ஃபைன். பார்த்தா டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே ஒரு டான்ஸ் ஆடுறவங்க எப்படி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போய் பேசி சொல்லி கூட்டு வந்துட்டோம். ஓ ஓகே 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 ஓகே. நீங்க அங்க பெரிய ஆளா? చాలా கஷ்டப்பட்டு. ஓகே. சோ நீங்க பாத்தீங்களா இவங்க தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட எப்படி இருந்துச்சு செட்ல? எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. பட் ஆனா அவங்க அது முன்னாடி நாளே அந்த டெடிகேஷன் எடுத்து அந்த எஃபர்ட் எடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்களோட டான்ஸ் ஆடும்போது லைட்டா பயமா தான் இருந்துச்சு. அப்படியா? அவங்க டான்சர். ஆமா குச்சிப்புடி தானே அவங்க குச்சிப்புடியா கூச்சி கூச்சிப்புடியோட டீச்சர். ஓகே. அவங்க 200 to 120 people ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓ. ஆனா அதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரி டான்சர். ஓகே. அவங்க கிட்ட எல்லாம் ஸ்டெப்ஸ்னா நான் இப்ப இதுக்கு கேட்பேன் நான் இந்த மாதிரி ஹீரோ ப்ரோ வந்து ரிஹர்சல் போயிட்டு இருக்காரு. ஸோ ரிஹர்சல் போய்கிட்டு இருக்காரு நீங்க வாங்கன்னா எனக்கு அப்படியே என்னவா இருக்கும்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ ஏதோ ஒரு படத்துல வந்து விஜய் சார் வந்து
கூடும்போது அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆமா. ஆடுங்க பாப்போம் அப்படின்னு பக்கத்துல வந்து ஆடுவாரு. ஆமா ஆமா அந்த ஆமா. பேட்டர்ல இருந்தது இவங்க. ஓ இவங்க இப்ப மாங்க நான் ஒரு வாரம் ஆடின ஸ்டெப் வந்தாங்க, அவங்க ஆடி காட்டினா வந்து ஆடிட்டாங்க. என்ன அந்த ஸ்டெப் ஒரு வாரமா போட்டு ஆடிட்டு இருக்கேன். நாங்க ப்ரமோஷனுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். தலைவன சுத்தி சுத்திக்காரா Okay. இருக்கு. பார்த்தாங்க. ஓகே. என்ஜாய் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சாங் இப்படி ஆயிடுச்சு. சோ அடுத்து இன்னொரு சாங் போறா. டைரக்டா அந்த ஸ்பாட்ல ஆடிடுறேன். ஓகே. சோ அவ்வளவு தூரம் அவங்க ஆக்சுவலா என்னன்னா அது வந்து இதெல்லாம் அவங்களோட கான்ஃபிடன்ட். சோ அவங்களுக்கு தெரியுது அதை அவங்க பண்ணாங்க. வை அதுக்கான டைம் அவங்க கன்ஃபியூஸ் ஆறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லுங்க நல்லா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. అదే నాకు అర్థమైంది మంచిగానే చెప్తున్నారు நடுவுல ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா அவங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து நோ சொன்னாங்க நாங்க தமிழ்ல பேசுவோம். ஏதோ ஒரு பண்ணாங்கடா இவங்க. ஓகே. இதுல கிரிக்கெட்ல இவரு தமிழ்ல கத்துனாருல ஏதாவது ஒரு சஜஷன் அந்த மாதிரி. ஓகே பாக்கலாம் ப்ரோ. No, whenever they both speak in Tamil, I'll be the ball in between. I don't even understand. Okay. ஏதாவது have you learned any dialogue from Tamil? Any one dialogue or two dialogue? நான் படமே பண்ணிட்டாங்க. படம் பண்ணிட்டாங்க பட் டைலாக்ஸ் கேக்குறேன். ஓ I don't remember anything now. Sorry. அவங்க டைலாக்ஸ் சொன்னா இங்க எங்க கோடாட்டு முத்தா ஓகே. எனக்கு வந்து என்னன்னா நீக் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் எல்லாருமே படம் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ஒரு கமெண்ட் வரும். அப்படிங்கும்போது அந்த கமெண்ட் வந்து என்னப்பா எக்ஸாக்டாக அப்படியே தனுஷோட ஜெராக்ஸ் மாதிரி பண்ணுறாருப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் எல்லாருமே ஆப்வியஸாக சொல்லியிருப்பாங்க. பட் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நான் கண்டிப்பாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர். ஆமாம். அவர் மாதிரி ஜெராக்ஸா பண்றது சொல்றது கண்டிப்பா அது காம்ப்ளிமெண்ட் தான். பிளஸ் நம்ம அவர் பண்றது தான் நம்ம அவர் நடிச்சு காட்டினா. ஸோ அவங்க அப்படி சொல்றதால நான் எப்படி எடுத்துக்கணும். ஓகே அப்போ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக நான் அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் வந்து பார்க்க காம்ப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் படம் மாமா டைரக்ஷன்லாம் பண்ணிட்டோம், அவரை டூப்ளிகேட் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது இந்த படத்துக்கான வந்து வரும்போது அது இப்போ இதுவுமே உங்கள் ஜோனாக தானே இது இந்த படம் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த ஒரு கமெண்ட் இது பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த படம்? இல்லை பிரேக் பண்ணணும்னு இல்லை. அது அது அவர் வந்து என்னன்னா அவர் படம் அவர் டைரக்டர், இவர் படம் இவர் டைரக்டர். ஸோ வந்து ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஆக்டரோட வேலை வந்து டைரக்டருக்கு என்ன வேணுமோ கொடுக்கும். ஸோ அந்த டைரக்டர் நான் வேணும் அங்கே கொடுத்துட்டு நம்புறேன். இங்கே நான் இவருக்கு என்ன வேணுமோ நான் அங்கே கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். ஓகே. நீங்க இது எப்படி சார்? சார் அது வந்து என்னன்னா நான் பார்த்ததுல வந்து அவர் மடியிலேயே வளர்ந்தவர் போல இருக்கு. ஸோ டோட்டலாவே அவர் அப்படியே அவர் நம்ம யாரை பார்த்து வளர மாட்டோம். பட் நான் வந்து கேட்கும்போது ரகுவரன் விஐபி ரகுவரன் கிடையாது சார், இது லவ் ரகுவரன் தான் நம்ம சொல்றோம்னா லவ் ரகுவரன் தான் அங்க இருக்காரு. விஐபியோட ரகுவரன் சார் அங்க இல்ல. ஓகே. ஸோ பட் நானே இன்ஸ்பயர் ஆயிருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு கதை எழுதும் போது நான் பார்த்த முதல் ஹீரோ தனுஷ் சார் தானே. ஆமா. ஸோ என் ஜென்னோட பிரச்சனையை பேசுனது நம்ம தானே அந்த ஸ்கிரீன்ல இருக்கும்னு முதல்ல சொன்னது தனுஷ் சார் தானே. ஸோ தனுஷ் சார் தானே சின்ன சின்ன கதைகளை தேடி நடிச்ச ஹீரோ. ஓகே. நீங்க அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய கதைகள் இருப்பாங்க. ஆமா. நம்ம வீட்டோட பிரச்சனையை பத்தி பேசின ஹீரோ பாத்தீங்கன்னா என் பசங்களோட பிரச்சனையை பத்தி பேசின ஹீரோ யாருன்னா தனுஷ் சார் தான். ஸோ அந்த இது இருக்கும். பட் ஸ்கிரிப்ட்ல எல்லாமே நம்ம எப்படி வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் பாரதிராஜா சாரோட இம்பாக்ட் எல்லாருக்கும் இருந்ததோ, ஒரு பீரியடுக்கு அப்புறம் கமல் சாரோட இம்பாக்ட் எல்லாருக்கும் இருந்தோ, அந்த மாதிரி சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஆனா அதுல இருந்து டோட்டலாவே இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு ரவிக்குமாரோட நடிக்கும் போது? அதுவும் உங்களுக்கு அப்பா அப்படின்னு. ஆமா. ஸோ வந்து அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து அவர் ஒரு பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்தது. ஆக்சுவலி வந்து அவர் வந்து 3rd or 4th அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஷூட்டிங்கே ஒரு மொமெண்டம். ஓகே. அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஆளோட ப்ரெசன்ஸ் அதை பண்ணுவாங்க. அவர் வந்ததால எல்லாருமே இன்னும் டபுளா ஒர்க் பண்ணும், எல்லாருமே பெட்டரா ஒர்க் பண்ணும். ஸோ அவரோட ஒர்க் பண்ண ஒரு பெரிய பிளெஸிங். நிறைய கத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் அந்த படத்துல அவர் கத்துக்கிட்டு நான் இனிமேல் எந்த படத்தை பண்ணாலும் அவரோட ஒரு இம்ப்ரெஷன் என்னால இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு செல்வா சாரோட செட்ல? ஆனஸ்டா ஆக்சுவலா ஜாலியா இருந்துச்சு. செம்ம ஜாலியா இருந்துச்சு. எவ்வளவு கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க. எவ்வளவு நான் கத்துக்கிட்டேனோ அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் எல்லாரும் பயந்தாங்க செல்வா சார் வராரு அப்படின்னு. அவரு வீட்டுல பாசமா இருப்பாரு, ஏன் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க நான் பாக்குறேன். அதெல்லாம் பார்த்தா தலைவர் வந்து போலீஸ் கெட்டப்ல இறங்குறது. நல்லா இது போலீஸ் ஷார்ட் கட்டிங்ல பார்த்தவன் எனக்கு அள்ளுட்டுருச்சு. ஐயோ அப்படின்னு.
பக்கத்துல உட்கார்றாரு, என்னடா பண்ணிக்கலாம்டா சொல்லி பண்றாரு. நம்ம டைரக்டர் சும்மா இல்லாம வந்து, சார் நீங்க வரீங்க சார், வந்து இப்படி சொல்றீங்க சார், சரி நான் வந்து இவன் மேல அந்த குச்சியை தூக்கி போடுறேன், குச்சியை மேல டவுன் அடிச்சுட்டு அதை கூட டைலாக் சொல்றேன் அப்படின்னு சார் அப்படின்னு போயிட்டு எனக்கு என்னடா அப்படின்னு பயத்துல இருந்தோம். இதுல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் பயங்கர கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். ஏதாவது அடிக்கிற மாதிரி சீன் இருக்கு அவங்களுக்கு? அடி வாங்குற மாதிரி சீன் இருக்கு? இருக்கு, ஒரு குச்சி தடிப்பார். ஆனா அவர் பக்கத்துல இருந்து அடிச்சாரு. ஆனா போலீஸ் கேரப்ல பார்க்கும்போது ஒரு செகண்ட் அந்த பயம். ஓகே, செல்வா சார் எப்படி சார் போலீஸ் கெட்டப்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணுங்க சார்? இது போலீஸுங்கிறத தாண்டி அவர் ஒரு கதையோட சென்டர் பாயிண்ட். ஓகே, ஒரு ஆம்பளை, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்றதுக்கு யார் தேவையோன்றதுதான் அந்த அந்த கேரக்டர் கிராஃப்ட் வந்து அதுதான். ஸோ அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போகும்போது அவங்க வந்து காப்பாற்றணுன்றது. ஓகே, ஸோ அதனால செல்வா சார் வந்து அங்கே டிசைன் பண்ணியிருந்தோம். செல்வா சார் கிளீன் ஷேவ்ல போலீஸ் கேரக்டர்ல அவ்வளோ பக்காவா வருவாருன்னு யாருமே நம்பல. ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே அவர் வந்து அவ்வளோ கிளீன் ஷேவ்ல மேக்ஸிமம் ஒரு கிளீன் ஷேவ்ல ஐ மீன் ஒரு மீசை மட்டும் வச்சு கிளீன் ஷேவ் மேக்ஸிமம் யாரும் பார்க்கல. ஸோ அவருக்கும் நாங்கள் ஏஐல வந்து பண்ணி அனுப்பியிருந்தோம். ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்திருந்தாரு. ஓகே, பட் எனக்கு எப்படின்னா சார், இப்போ செல்வா சார் வரும்போதெல்லாம் மொரவர் எல்லாருக்கும் வந்து என்னென்ன ஃபீல் இருக்குமோ, எனக்கு வந்து நம்ம லவ் பண்ண ஒருத்தர் எனக்கு இந்த காட் மோடு தான் இருக்கும். செல்வா சாரை பார்க்கும்போது இப்போ கோயிலுக்குள்ள போகும்போது, இப்போ நம்ம எப்பவுமே கோயிலுக்கு வெளில இருந்து சாமி கும்பிட்டு வருவோம். ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா ஃப்ரீ தரிசனம் போகும், வெளில இருந்து சாமி கும்பிட்டு வந்துடும். ஸோ இங்கேருந்து கடவுளை ஹாயின்னு சொல்லிட்டு கும்பிட்டு வந்துடும். அதே ஒரு பீரியடுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை ஒரு முக்கியமான நபர்கள் கோயிலுக்குள்ள வருவாங்கல்ல, கர்ப்ப கிரகத்துக்குள்ள போகும்போது அப்போ ஒரு வைப் கிரியேட் ஆகலாம். எனக்கு அப்படிதான் இருந்து செல்வா சாரை ரைட் பண்ணும்போது. ஓகே, பை ஆனஸ்டா எனக்கு ஃபீல் வந்து ஒரு கடவுளோட பக்கத்துல போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா சினிமாவை ஆக்சுவலா இருந்த சினிமா ஃபார்மேட்டை உடைச்ச ஒரு செல்வராகவன் சார். ஒரு டைலாக் வந்து ஹீரோ ஆர்டிஸ்டோட லிப்ல தான் இருக்கணுங்கிறது தான் மோரா இருந்தது. அதை கட் பண்ணி இங்கேருந்து போகும்போது அந்த வாய்ஸை போட முடியும். ஸோ இது தேவையில்ல அந்த ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு சினிமாவோட விஷனை மாத்தினதுல வந்து செல்வா சாருக்கு வந்து ரொம்ப இது இருக்கு. அதே மாதிரி நான் இப்போ வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, எனக்கு வந்து தமிழ் சினிமால வந்த பெஸ்ட் படம்னா 1001 ஃபர்ஸ்ட் ஆஃப். 1001 ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ன வரைக்கும் எந்த டைரக்டருமே அது கிட்ட கூட போகலன்னு நான் இல்லை, எனக்கு மற்றவங்களை குறை சொல்றது இல்லை, அந்த ட்ரீட்மெண்ட் கிட்ட யாருமே இது வரைக்கும் போகல. 1001 ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க இப்பவும் பாருங்க, ஹாலிவுட் படத்துக்கு டஃப் கொடுக்கும். அந்த ஸ்கிரீன் பிளேவும் சரி, அந்த மேக்கிங்கும் சரி, அந்த கதாபாத்திரங்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிசம் இருக்கும். கதாபாத்திரத்துக்கு கம்யூனிசம் பேசி நம்ம கம்யூனிசம்ங்கிறது நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு கேரக்டர் கம்யூனிசம் பண்ணியிருப்பார், பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரானரி படம். ஸோ அதுல இருந்து நான் அதே மாதிரி 7G ரெயின்போ காலனியை தாண்டி யாராவது நீங்க லவ் படம் பண்ணி இன்னைக்கு ஸோ யாருன்னா என்ன பண்ணா அது ஹிட் ஆகலாம். ஆனால் 7G ரெயின்போ காலனி கொடுத்த அழுத்தத்தை வந்து இப்போ அந்த 7G ரெயின்போ காலனியில் வந்து இவரு தூக்கிட்டு ஓடி வர அந்த ஃபீல், அந்த படம் பார்த்து வெளில அத்தனை பேர் மூளைக்குள்ளேயும் ஏற்றிட்டு லைக் ஒரு 3ஆம் பேரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல், ஒரு சேதுக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீலை, ஒரு அன்னைக்கு இருந்த ஜென்சி அன்னைக்கு இருந்த யூத்துக்கு வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ ஓகே, செல்வா சாரை வச்சுட்டு ஒரு படம் பண்றது, செல்வா சார் கூட ஒர்க் பண்றதுலாம் வரம் தான் அது. ஓகே, என்னதான் இவங்கெல்லாம் பக்கத்துல என்னெல்லாம் குறவையா கூட வந்து ஜாலியா பேசி நம்மளும் பக்கத்துல போகலாம். ஆனா ஒரு தடவையும் நான் அவ்வளவு தூரம் நர்வஸா இருக்கும் போதெல்லாம் செல்வா சார் ரொம்ப அதை உடைக்கிறதுக்கு, சார் ஒரு 20 மினிட்ஸ் சார், ஏய் நீ எவ்வளோ தேடி 20 மினிட்ஸ் சார் நான் வரும்போது ரொம்ப அந்த மாதிரி ஃபன்னா வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஹூ வாஸ் யுவர் ஃபேவரட் தெலுங்கு ஆக்டர்? தமிழ்ல கேட்டா சொல்ல மாட்டீங்க. பிரபாஸ் சார். ஓகே, இன் தமிழ் Surya sir. Surya sir. Oh, okay. You watched all Surya sir's films in Telugu. Yeah, of course. Yeah, I watched this film. What was your favorite movie of Surya sir? Every film I watch is all the films and Gajni I love. Gajni. பரவாயில்ல, உங்களுக்கு தமிழ் படம்லாம் தெலுங்கு பார்த்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் நான் வச்சிருந்தேன். பட் ஆனால் இப்போ அவங்க விளையாடவே முடியாது நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட மட்டும் அதான் பண்ணிக்கிறேன். ఓకే, గేమ్ సెగ్మెంట్. ఆమా, అర్థమైంది, తర్వాత చెప్పారు. మీరు మీకు రాదు ఫీల్ చేస్తారు. నన్ను ఎలిమినేట్ చేసేస్తున్నారా ఫస్ట్? ఫాస్ట్ ఎక్స్పీరియన్స్. No, if I show you this frame, you never recognize the frame because you never watched this. Okay. This is all Tamil films. நமக்கே தெரியாது போல. So there no the Telugu dubbed. அது சரி. ப்ரோ இதெல்லாம் கண்ணு நாங்களே முதல்ல. இல்ல இல்ல இல்ல, ஈஸி தான் சார். Watch your gaming skills. இது என்ன படம் சொல்லணுமா? ஆமா, you have to நீங்க வந்து இந்த ஃப்ரேம் காட்டுவேன், அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு என்ன படம் சொல்லணும். ஓகேவா? யார் ஆர்டிஸ்ட் சார் அப்படிலாம் காட்டினா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா
இது நீங்க என்ன தெரியலண்ணா. தெரியல. ஓகே. வட சென்னைன்னு நினைக்கிறேன். இல்ல வேணா ஒண்ணு சொல்லலாம். ஆக்சுவலி அந்த படத்துக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். அந்த காம்ப்ளிமெண்ட் உள்ள படம் இது. 3D. எஸ். ஓகே. சொன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு டவுட் இருந்தது 3Dயான்னு. ஓகே. ஏன்னா 3Dயோட ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல தனுஷ் வந்துட்டு ப்ளூ கலர் ஒரு டாப் ஒன் போட்டு தான் வருவார். நீங்க இந்த ப்ளூ கலர் டெனிம் போட்ட உடனே எனக்கு வந்து 3Dயோட லுக் இருந்துச்சு. அந்த எனக்கு அதுதான் பார்த்தோன்னே என்னடா அது 3D நம்ம எடுத்து வச்சிருக்கோம், இது கரெக்டா லுக்ல இருக்காருன்னு பார்த்தேன். ஓகே டன். நீங்க புதுப்பேட்டையா? இல்ல நோ மோர் தனுஷ் ஃபிலிம்ஸ். கெஸ் ஏதாவது சொல்லட்டுமா? க்ளூ கொடுக்கட்டுமா? சரி, இந்த படம் பெரிய ஹிட்டு, நல்ல பெரிய லவ் படம். அந்த ஆக்டருக்கும் சரி டேரக்டருக்கும் சரி பெரிய லவ். இது கமல்ஹாசன் சார்? இல்ல. கமல் சார் பண்ணது? இல்ல. குணா இல்லையா? இல்ல. ஓகே. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐயோ அது சொன்னா சரி, இந்த படம் ஃபர்ஸ்ட் வடிவேல் சாருக்காக பரவாயில்ல, இந்த மாதிரி க்ளூ இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு தெரியாது, வடிவேல் சார் படிச்சிருக்கேன். MAD. இதுவும் ஒரு எஸ்டிஆர் படமா? ஆமா, எஸ்டிஆர் படம். ஆமா. அவர் கொஞ்சம் கிட்ட வந்துட்டாரு. மன்மதனா? இல்ல, கோவில். ஓகே. ஐயோ, இதை கண்டுபிடிக்கலாம், அவ்வளவுதான் சொல்லுறாரு. படம் வச்சிருக்கேன். சொல்லுங்க என்ன இப்போ? பாஷா இல்ல. பாஷா இல்ல. சிட்டிசனா? யா, சிட்டிசன். மலை. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, சொல்லுங்க. அதுல என்ன ஆயிட போகுது? இப்ப ஃப்ரேம் வச்சு கண்டுபிடிக்க கஷ்டமான விஷயம் தான். பட் 3D கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். க்ளூ கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ செப்டம்பர் 26, சாரி ஜூன் 26 தானே டேட் சொல்லு. ஜூன் வந்து ஆடியோ லான்ச். 26 ஆடியோ லான்ச் இருக்கும். 26 28 இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. ஜூலை ரிலீஸா? ஓகே சார். ஓகே. ஸோ லவ் பற்றி நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த இன்டர்வியூ கூட ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பவிஷ்க்கு இன்னொரு வெற்றி படமா அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் சொல்ல வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்குமே. ஸோ வெல்கம் டு கோலிவுட். சீக்கிரம் தமிழ் கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.